ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயா இருந்தாலும் சரி, யூடியூப்ல இருந்தாலும் சரி, ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ஜெமினி ஆப் மூலிமா ரெடி பண்ண வீடியோக்கள் பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய வீடியோக்களை, உங்களோட ஃபோட்டோக்களை ஜெமினி ஆப் மூலிமா ஏஐ மூலிமா ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி அதில் இன்ஸ்டாட்டில் வந்து எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குரோமுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ ஜெமினி கூகுள்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த பாருங்கள், கூகுள் ஜெமினி அப்படி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இதை மாதிரி கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் ப்ளஸ் மார்க்கை தொட்டுட்டு உங்களோட ஃபோட்டோவை கொடுத்துருங்க. ஒரு நல்லா ஜூமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருங்க. அதை முகம் கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்போம். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து உங்கள் கற்பனையில் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி கற்பனையில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் என்னோடய கற்பனையில் இருக்கிறத நான் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அதாவது தமிழில் தான் எழுதியிருக்கிறேன். இதில் நான் வந்து தமிழில் தான் எழுதியிருக்கிறேன். அதாவது இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா உங்களோட கற்பனையில் என்னென்ன இருக்குதோ அதை நீங்கள் கற்பனையாக எழுதிக்கோங்க. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த புகைப்படத்தை முகத்தை மாற்றாமல் கலைநயமாக ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, நான் இது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். அது இங்கிலீஷில் எழுதி தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட மனசில், உங்களோட மைண்டில் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இது எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி அதை வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபோட்டோ இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஜென்ரேட் ஆன பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கொடுத்த ஃபோட்டோவுக்கு அப்படியே நமக்கு ஒரு ஃபோட்டோ இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஜெமினியில் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதே ஃபோட்டோ நம்ம என்னென்ன எழுதியிருந்தனோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஃபோட்டோ க்ரியேட் ஆகிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதே மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ உனக்கு கிடச்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதில் சேவ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணுங்க, நேரடியாக உங்களோட சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கேலரிக்கு போயிடும். பாருங்கள், டவுன்லோட் இமேஜ் நம்ம வந்துட்டு பார்த்தீங்களா, டவுன்லோட் இமேஜ்னு வரும். இப்படி நீங்கள் சப்போஸ் இதை மாதிரி உங்களுக்கு வரலை அப்படின்னா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோடு இமேஜ் அப்படிங்கிறது வரும். எந்த எந்த ஆப்ஷனில் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே சேவ்னு கொடுத்தாலும் சேவ் ஆகிக்கும். இங்கே டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கனாலும் இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் எப்படி ரெடி பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, வீடியோ இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, வீடியோ கேட்டகரி போயிடுவோம். வீடியோவில் போயிட்டு என்ன பண்ணோம், நியூ கொடுத்துருவோம். நியூ கொடுத்துட்டோம்னா நம்ம ரெடி பண்ண ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ அதாவது நம்ம கூகுளில் நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா, ஜெமினியில் ரெடி பண்ண பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. அந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை ஃபுல் சைஸுக்கு நம்ம வச்சுப்போம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம ஃபுல்லாக வச்சுப்போம். இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஃபோட்டோ எவ்வளோ வேணுங்கிறத ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதில் சாங் வைக்கணுமா இருந்தால் சாங் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் இருந்து எஃபெக்ட் நம்ம போயிட்டு இதில் எஃபெக்ட் கொடுப்போம். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் எஃபெக்டில் போயிட்டு மறுபடியும் இங்கே எஃபெக்ட் தொட்டுக்கோங்க. எஃபெக்ட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த எஃபெக்ட் வீடியோ இந்த இருக்கு பாருங்கள், இதை தொடுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீடியோக்கள் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்களோட ஃபோட்டோக்களை இது மாதிரி ஜெமினி ஆப் மூலிமா ரெடி பண்ணி நீங்கள் போடலாம். இது மாதிரி உங்களோட வீடியோக்கள் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு சாங் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை சாங் வச்சு நீங்களாக இல்லை ஓனாக சாங் க்ரியேட் பண்ணி போடுறா இருந்தாலும் இன்ஸ்டாட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நம்ம யூடியூப்பில் நான் அதை அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூடியூப்போட ஷார்ட்ஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்குற சாங்ஸ் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பாடல்கள் வைப்போம் அப்படின்னா, இல்லை மை மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போய்க்கோங்க. இதில் போயிட்டு நம்ம இந்த பாட்டை வச்சுக்குவோம்.
சேவ்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேல நான் ஓட விட்டேன்னா எனக்கு காப்பிரைட் விழுந்துரும். இதே மாரி நீங்க ரெடி பண்ணிட்டு, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இன்ஸ்டாட் லோகோ இருக்கும். அந்த இன்ஸ்டாட்ட ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாட் லோகோ கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மேல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க எங்கெங்க அந்த வீடியோக்கள அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அங்க மாரி பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவுல என்னென்ன ப்ராம்ப்ட் எழுதுனேங்கிறத, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். நீங்க அத காப்பி பண்ணி நீங்களும் அப்படியே எழுதிக்கோங்க. இல்ல உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச மாரி எழுதணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், நான் அதுக்கு தகுந்த மாரி நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு நீங்க எழுதினாலும் அந்த காப்பி பண்ணி அந்த ஃபோட்டோக்கள் வரதான் செய்யும். நான் குடுத்துருக்க மாரியே எடுத்து நீங்க எழுதினாலும், அதே மாரி வரதான் செய்யும். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.